வணக்கம். இந்த பதிவில் மயில்களின் சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மயில் மனித குலத்தின் மரபணுவோடு கலந்த பறவை, தொன்மையான வரலாற்று செய்திகளில் உயிர்ப்போடு சித்தரிக்கப்பட்ட பறவை. வேட்டை சமூக அமைப்பில் குகைகளில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் பாறைகளில் மயிலை ஓவியமாக வரைந்துள்ளார்கள். சீசிர், சிறுமலை, மல்லசமுத்திரம், கோத்தகிரி அருகே உள்ள கொணக்கரையிலும் மயில்கள் போன்ற பாறை ஓவியமாக நிலைத்திருக்கும் காட்சி இன்றளவும் நம் வரலாற்று பாரம்பரிய சாட்சியாய் உள்ளன. இந்தியாவில் இயற்கை சூழலில் வாழும் பெரிய பறவை மயில்கள்தான். இவைகள் கோழி குடும்பத்தை சார்ந்தவை. சங்க இலக்கியங்களில் மஞ்சை என்னும் சொல் மயிலை குறிக்கிறது. காட்டு மஞ்சை, கழனி மஞ்சை எனும் சொல்லாடல்களில் இருந்து வேளாண் நிலங்களிலும் மயில்கள் வாழ்ந்திருப்பதை அறிய முடிகிறது. ஆனாலும் காடு சார்ந்த முல்லை நிலமும் வெப்பமண்டல பகுதிகளும் தான் மயில்களின் வாழ்விடம். இது புழுப்பூச்சிகள், பூரான், சிறு பாம்புகள், விதைகள் மற்றும் தானியங்களை விரும்பி உண்ணும். மயில்கள் காலை மாலை நேரங்களில் தீவிரமாக இரை தேடும் தன்மை கொண்டவை. நீலப்பச்சை நிற கழுத்தையும் அழகிய கொண்டையும் நீண்ட தொகையும் கொண்டது ஆண் மயில். பழுப்பு நிற மேடலும் கழுத்திற்கு கீழே வெள்ளை நிற வயிற்றுப்பகுதியும் கொண்டது பெண் மயில். எழுப்பும் குரலை அகவல் என்கிறோம். காடுகளில் மயில்களின் குரல் மற்ற விலங்குகளுக்கு எச்சரிக்கை ஒலியாக உள்ளது. ஆண் மயிலை விட பெண் மயில்கள் உருவில் சிறியவை. நன்கு வளர்ந்த ஆண் மயிலின் உடல் 2-3 அடி நீளம் கொண்டவை. வளர்ந்த ஆண் மயிலின் தோகை மட்டும் 4-5 அடி நீளம் இருக்கும். ஆண் மயில்கள் எடை 4 கிலோவிலிருந்து 6 கிலோ வரையும், பெண் மயிலின் உடல் எடை 3 கிலோ முதல் 4.5 கிலோ வரையும் இருக்கும். 2-3 ஆண்டுக்குள் மயில்கள் பருவமடைகின்றன. மயில்களின் இனப்பெருக்க காலம் சித்திரை தொடங்கி புரட்டாசி வரை இருக்கும். இனப்பெருக்க காலத்தில்தான் ஆண் மயில்கள் நீண்ட தோகை வளரும். வருடம் ஒரு முறை வால்பகுதியின் மேலடுக்குகளில் வளரும் தோகை ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் உதிர்ந்துவிடும். இனப்பெருக்க காலங்களில் ஆண் மயில்கள் நிறப்பொலிவோடு காணப்படும். வானவில்லின் நிறம் 7 என்றால் 9 நிறம் மயிலுக்கு உண்டு. பெண் மயில்களை கவரவே ஆண் மயிலுக்கு தோகை வளர்கிறது. வெப்பம் குறைந்து கார்மேகம் சூழ்ந்த குளிர்ந்த வேளையில்தான் இனச்சேர்க்கைக்கு தயாராகின்றன மயில்கள். 4-5 பெண் மயில்கள் மேயும் இடத்திற்கு அருகில் ஆண் மயில்கள் தோகை விரித்தபடி அசைந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் ஆண் மயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள நேரும். வலது காலில் ஆண் மயிலின் பலம் உள்ளது. பலமாக உதைப்பட்ட ஆண்மயில் ஒதுங்கிக் கொள்ள வெற்றி களிப்பில் பெருங்குரலில் கத்தியவாறு தமது தொண்டை பகுதியை தானே கொத்தவும் செய்யும். தன்னைத்தானே வருத்திக் கொள்வதைப் போல தோன்றினாலும் பெண் மயில்களின் கவனத்தை ஈர்க்கும் உத்திதான் இது. பறவை இனங்களில் மயில்களுக்கு மட்டும் வாய்த்த தனிச்சிறப்பாக ஆய்வாளர்கள் இதனை கருதுகின்றனர். மயில்களின் ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் என்று பறவை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அழகிய தோகைதான் மயில்களுக்கு சில நேரங்களில் ஆபத்தாகவும் இருக்கிறது. மேலை நாடுகளில் துகி என்னும் கிரேக்க சொல்லாடல் தோகை என்னும் தமிழ் சொல்லில் இருந்து வந்ததுதான். கிமு 10ஆம் நூற்றாண்டில் சாலமன் அரசனால் தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து உவரித்துறை முகம் வழியாக கப்பலில் கட்டுக்கட்டாக மயில் தோகைகளை தூக்கிச் சென்று ரோமானிய மக்களுக்கு அறிமுகம் செய்தனர். அதற்கு பிறகு கடலோடி வணிகர்கள் ஆன பீனிசியர்கள் கப்பலாய் ஏற்றி ரோமானிய வீதிகளில் தமிழ்நாட்டு மயில்களின் தோகைகளை கடைபரப்பினார்கள். ரோம் நாகரிகத்தில் மயில்களின் தோகை பலவிதமான உணவுப் பொருட்களோடு கலந்து உண்ணும் பழக்கம் இருந்தது. நாகரிக காலத்திலும் ரோமானிய செல்வந்தர்கள் தமது விருந்து மேசைகளின் மீது பல்வேறு விதங்களில் மயில் தோகைகளை அழகுபடுத்தி வைத்திருந்தார்கள். தமிழர்களின் பண்பாட்டு தலங்களில் மயில்களின் அடையாளம் ஆழமாய் பதிந்துள்ளது. பழனி மலைக்கருகில் உள்ள திரு ஆவினங்குடியில் தொல்பொருள் அகழ்வாய்வில் கிடைக்கப்பெற்ற செம்பு காசுகளில் மயிலின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. ஆற்காட்டு நவாப், சந்தா சாஹிபு போன்ற முகமதிய மன்னர்களும் விஜய ரகுநாத நாயக்கர் ஆட்சியிலும் மயிலின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் புழக்கத்தில் இருந்துள்ளன. போர்க்களத்தில் தாய்மண் காக்க எதிரிகளோடு போராடி வீரமரணம் அடையும் தமிழர்களுக்கு நடுகள் நட்டு மயில் பீலிகளால் அழகு செய்து ஆண்டுக்கு ஒரு முறை உணவுப் பண்டங்களையும் மதுபானங்களையும் படைத்து வழிபடும் பழக்கம் 14ஆம் நூற்றாண்டு வரை இருந்துள்ளது. மயிலாட்டம் என்கிற கலையும் மயிலாசனம் என்கிற உடற்கலையும் மயில்களின் பெயராலேயே இன்றும் விளங்குகிறது.
சதிராட்டம் என்கிற ஆடல் கலைக்குள் நிகழ்த்தப்பட்ட மயிலாட்டம் பிறகு பரத கலைகளுக்கும் பரவியது. பருவமடைந்த ஆண்மயில் பெண்மயிலைக் கவர தோகை விரித்து அசைவதை நடனத்தின் நளினமாகவே தமிழர்கள் பாவித்து கொண்டார்கள். மயிலின் அசைவின் போது உருக்களித்தல், குதித்தல், சுற்றுதல் என்கிற 3 அடைவுகளை நிகழ்த்தும். இந்த அடைவுகளிலிருந்து தமிழர்களுக்கு காவடியாட்டம் என்கிற கலை கிடைத்தது. மயிலூர், மயிலாடுதுறை, மயிலம்பாடி, மயிலாப்பூர், மயிலம்பட்டி, மயிலாடும்பாறை, மயிலேறி பாளையம், மயிலம் போன்ற சில ஊர்களைக் குறிப்பிடலாம். தமிழர்கள் தங்களை அடையாளப்படுத்த வைத்துக்கொள்ளும் பெயர்களில் கூட மயிலம்மாள், மயிலாள், அன்னமயில், பொன்மயில், மயில்சாமி, மயிலாம்பதி, மயிலேறு, மயில்வாகனம், மயிலானந்தம் போன்ற பெயர்களில் இன்றளவும் அழைக்கப்படுகின்றார்கள். இறந்த மயிலின் உடலிலிருந்து எடுக்கப்படும் கொழுப்பே மயிலெண்ணெய் ஆகும். இது மூட்டுவலி, வாத நோய்களை குணமாக்கும் என்பது. மயில் பீலியை தீயில் கருக்கி சாம்பலாக்கி தேனோடு குழைத்து குழந்தைகளுக்கு ஊட்ட தீராத சளியும் இருமலும் குணமாகும் என்பதும் கடைந்தெடுத்த மூடத்தனம். ஏனெனில் மயில்களுக்கு மருத்துவ குணம் என்பது இம்மியளவு கூட இல்லை. இந்தியாவின் தேசிய பறவையாகவும் மயில் உள்ளது. ஆனால் மயிலை தேசிய பறவையாக இந்திய அரசு எந்த ஆண்டு அறிவித்தது என்ற வினாவை எழுப்பினால் பலரும் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாகி விடுகிறார்கள். இந்தியாவில் வறண்ட நீரற்ற புதர்காடுகளில் வாழ்ந்த அடையாளம் அருகிப்போன கானமயிலைத்தான் முதலில் தேசிய பறவையாக இந்திய அரசு தெரிவு செய்தது. அதன் ஆங்கில பெயரால் அற்றுப்பிழை நேர்ந்துவிட்டால் வேறு பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்கிற விவாதம் தலைத்தூக்க தற்போது அழிவின் விளிம்பில் அல்லாடும் மயிலுக்கு அந்த வாய்ப்பு வந்து சேர்ந்த ஆண்டு 1963. 1972ஆம் ஆண்டின் நடைமுறைக்கு வந்த வனச்சட்டத்தின்படி மயில்கள் வேட்டையாடுதல் அல்லது வேறு வகையில் துன்புறுத்துதல் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது. மயில் மியான்மரிலும் தேசிய பறவையாக உள்ளது. அதாவது பர்மாவிலும் மயில்தான் தேசிய பறவையாக உள்ளது. உயிரியல் பூங்காவில் ஓரிரண்டு வெள்ளை மயில்களை நீங்கள் காண நேர்ந்திருக்கலாம். இதை தனித்த இனமென்றும் அரிய வகை பறவை என்றும் இது வண்டலூர் கோவை உயிரியல் பூங்காவில் வசிக்கிறது. உண்மையில் வெள்ளை மயில்கள் தனித்த இனமன்று. வெள்ளை மயில்கள் வெள்ளுடல் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவை என்ற கருத்தாய்வு கூட இன்னும் முழுமையாக்கப்படவில்லை. வெள்ளை மயில்கள் நிறம் மங்கும் பண்புகளை கொண்ட நிறப்பிறழ்வு நோய் கொண்டவைகள். வெள்ளை மயில்களின் கண்கள் நீல நிறத்தில் உள்ளன. ஆண் வெள்ளை மயில்களின் தோகையில் உள்ள புள்ளிகள் மங்கலாக வெளிர்ந்து காணப்படும். இன்றைய உலகமயமாக்கல் சூழலில் வேளாண்மை குடிமக்களின் வேண்டாத பறவையாய் மயில்களின் தோற்றம் மாறிப்போனது. தொடர்ந்து அழிக்கப்பட்டு வரும் காடுகளால் வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டு காட்டுயிர்களின் வாழ்வு புலம்பெயர்ந்து வாழும் நம்பலத்திற்குள்ளானது. இன்று வேளாண் நிலங்கள் தான் மயில்களின் புகலிடம். விளைநிலங்களில் இரை தேடி வரும் மயில்கள் முளைப்பயிர், மக்காச்சோளம், தக்காளி, சூரியகாந்தி போன்றவற்றை கொத்தி குதறிவிடுவதாக முறையிடும் வேளாண் மக்கள் மயில்களின் மீது மலாத கோபத்தில் உள்ளார்கள்.